கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி அரங்கில் 2வது கிசா தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. வேர்ல்டு கராத்தே பெடரேஷன் நடுவர் கணேசமூர்த்தி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த போட்டியின் துவக்க விழாவில் கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல், முன்னாள் மேயர் மற்றும் 19வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கல்பனா ஆனந்த்குமார், 30வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சரண்யா செந்தில்குமார், தமிழ்நாடு கராத்தே சங்க முதன்மை தொழில்நுட்ப இயக்குநர் முத்துராஜு, கோவை மாவட்ட தலைவர் VMC மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இதில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் நடுவர்களாக பயிற்சியாளர்கள் செல்வராணி, ஸ்வர்ணரேகா, அர்ஜுன், சதீஷ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். வணக்கம், எனது பேர் கணேஷ் மூர்த்தி. நான் உலக கராத்தே நடுவராக இருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் கிஷா கராத்தே சாம்பியன்ஷிப், சவுத் இந்தியன் லெவல் சாம்பியன்ஷிப் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது நம்ம 2வது டைம் இது நடத்துகிறோம். ஸோ இதுக்கு சுமார் ஒரு 1000 பார்ட்டிசிபென்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது சவுத் இந்திய லெவலுங்கான தமிழ்நாடு, கேரளா, தென் ஆந்திரா, தென் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு 78 ஸ்கூல்ஸுங்க, தென் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எங்கள் தலைவர் கராத்தே தியாகராஜன் தலைமையில் நம்ம இதை செயல்படுத்தி கொண்டிருக்கோங்க. இதில் என்னோட மாவட்ட தலைவர் சென்சை முத்துராஜு, தென் எங்கள் தமிழ்நாடு தலைவர் இளஞ்செழியன், தென் எங்களோட ஷின்கின் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அகாடமி சார்பாக நாங்கள் இதை நடத்துகிறோம். இது 7 இயர்ஸ்லேருந்து +8 இயர்ஸ் வரைக்கும் நடக்கக்கூடிய கேட்டகிரிங்க. இதில் வந்து கட்டா அண்ட் குமுத்தே 2 பிரிவில் நம்ம போட்டியை கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் அது இல்லாமல் சைக்கிள் ஈவெண்ட், இதில் ஜெயிக்கக்கூடிய சைக்கிள் ஈவெண்ட்டில் ஜெயிக்கக்கூடிய பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டாக ப்ரைஸாக சைக்கிள் நம்ம கொடுக்குறோம். தென் கேஷ் ப்ரைஸ் 18 வயசு மேலே இருக்கக்கூடிய பசங்க ஓப்பன் ஈவெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 10,000 rupees கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம். செகண்ட் ப்ரைஸ் 5,000 rupees கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம். உலக கராத்தே நடுவர்கள் 5 பேரும், ஏசியன் கராத்தே நடுவர்கள் 7 பேரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம இது எதுக்கான முயற்சினா, இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ஒரு வேர்ல்டு லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப்க்கு நம்ம கொண்டு போகணும். தென் அரசாங்கம் நடத்தக்கூடிய ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய சாம்பியன்ஷிப்பில் அவங்க கோல்டு மெடல் பண்ணுங்கிறதுக்காண்டி ஒரு முன்னோட்டமாக தான் இதை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம அண்ணன் உதயநிதி அண்ணன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்மளுக்கு SGFஐ பொறுத்த வரைக்கும் கோல்டு பண்ணுறவங்களுக்கு 3 lakhs rupees-ம், சில்வர் மெடல் பண்ணுறவங்களுக்கு 2 lakhs rupees-ம், பிரான்ஸ் பண்ணுறவங்களுக்கு 1 lakh rupees-ம் கொடுத்து ஊக்குவிச்சுட்டு இருக்காரு. அது வந்து எங்களுக்கெல்லாம் இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகிறதுக்கு இது ஒரு முன்னோட்டமாக தான் இந்த டோர்னமெண்ட்டை நம்ம நடத்திட்டு இருக்கோங்க. இதே ஒரு சப்போர்ட்டை வந்து அண்ணன் உதயநிதி அவர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாருன்னா, நாங்கள் கராத்தேவை கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு பதக்கத்தை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக செலுத்துவோங்க.